ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு போகிறோம். அசிங்கமாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பக்கத்து யூடியூப் சேனல். என்னடா இப்படி ஒரு வீடியோவில் வரேன்னு கேட்காதீங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மேகோவான் இடத்துக்கு தான் போகிறோம். வேகுவான் மாகுவான். இங்கே செம்ம வெயில், நான் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோவில். அதனால தான் சல்லுன்னு ஒரு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஊட்டி ஸ்டைலில், ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு இடமா அந்த இடமா கேரளாவில் இருக்கிற அந்த வேங்குவானு. அதனால் நம்ம அங்கே போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியோடு தான் போகிறது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் நடக்குதோ அதை எடிட் பண்ணி போடுறேன். ஸோ வாங்க போகலாம். ஆனால் இங்கே செம்ம வெயில், அப்படியே ஜில்லுன்னு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ வாங்க பார்ப்போம். அது நான் வீடியோ எடுத்த டேட் வந்து பார்த்திங்கன்னா மே 8 கரெக்டாக 11 மணி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி போகிறது. ஒரு சடன் பிளான் தான். வாகமுனுக்கு நம்ம எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூர் பேக்கேஜஸ் மூலியமாக போகிறோம். மார்னிங் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஃபேக்ட்ரியில் இருக்கோம். டீ ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து டீ சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேயே ஒரு டீயை போட்டு நம்ம இன்னும் நம்மளுடைய ரூமை நோக்கி பயணிக்க தொடங்கணும். ஸோ எனக்கு இப்போதைக்கு என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு தெரில. பார்ப்போங்க, வாங்க சேர்ந்து பயணிப்போம். ஹலோ கைஸ், அதாவது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நிறையா இடத்துக்கு போகிறோம். ஸோ வாங்க ட்ராவல் பண்ணுவோம். கரண்ட்டு வேறு இல்லை, அதனால் ஹீட்டர் ஓடலையாம். ஹீட்டர்னால சுடு தண்ணி இல்லை, பச்சை தண்ணியில் தான் குளித்தோம். ஓகே, ஏதோ மைல்டாக வந்துச்சு. கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபை தான். சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தான் போகிறோம். வாங்க சேர்ந்து பயணிப்போம். பைன் ஃபாரஸ்ட் என்ட்ரி ஏறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் கட்டணும். அது கட்டினதுக்கப்புறமே தான் உள்ளே போகணும். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறமேட்டு உள்ள பார்க்கெல்லாம் இருந்துச்சு. தென் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வண்டியில் ஏறியாச்சு. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில், அந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பைன் ட்ரீலாம் போயிட்டு வந்துட்டோம். வெற்றிகரமாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தோம், காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் தான் ரோஸ் கார்டன். இதை வந்து மெடோஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இதுவும் ஒரு ஃபேமஸான இடம். வா, அங்கே சூப்பராக இருக்கும்டா, இதோட அது நல்லா இருக்கும்டா. அங்கே பாருடா, பாருங்க. இப்போ நம்ம மேலே ஒரு மலைக்கு போகிறோம். வாங்க சேர்ந்து ஏறுவோம். செம்மையாக இருக்குது மிஸ்ட்டு. அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாடா போண்டா. சரி வா, வாங்க ஏறுவோம். அங்கே தூரத்தை தெரியுறதுலாம் மக்கள் தான். எல்லாம் ஊட்டி வந்தப்போ கடை வந்த மாதிரியே இருக்குது.
கடைசி இது மாதிரி ஊட்டிக்கு வந்தோம், அந்த ஃபீல் தருது. நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு சாப்பிட தான் போகிறோம், வாங்க போவோம். மாங்காய் அது என்னன்னு பார்க்காதீங்க, மாங்காய். அதாவது நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் தெரியும், பழைய ஃபாலோவர்ஸ் தெரியும், மாங்காய் வந்து எப்பயும் நான் வாங்குறது பழக்கம். ஏன்னா மாங்கான்றது என்னோடய ஃபேவரெட். அது இந்த உப்பு போட்டு மிளகா போட்ட மாங்காய். அதனால் பார்த்தேன், சாப்பிட்டுட்டேன். ஒன்று எடுத்துக்க, ஸ்பைஸியாக இருக்கும். நான் ஸ்பைசி ரெக்கமெண்ட் பண்ணேன். கொஞ்சம் உடச்சிக்க, எனக்கு வேணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லா தான் இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். மணி இப்போ 3:12. இப்போ தான் சாப்பிட்டேன். வெஜ்ஜு இருக்குது, நான்வெஜ் இருக்குது, 2 சாப்பிட்டேன். நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டேன், அவ்வளோதான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் நான் வெளியே வந்துட்டேன். இங்கே என்னென்னா திருச்சியில் இப்போ ஒரு சோகமான விஷயமே, திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழையாம். இங்கே என்னென்னா வெயில் அடிக்குது பாருங்கள், நல்ல விரத்தை. என்ன பண்ணுறதுனே தெரில, செம்ம வெயில். ஏதோ ஜீப்பில் இப்போ ஏதோ 2 இடம் தான் சுற்றி பார்க்க முடியும்னாங்க. முடிஞ்சாலும் ஏதோ ஜீப்பில் எங்கேயோ வெளியே போகிறது, போயிட்டு இன்னும் எங்கெங்கே சுற்றணுமோ அங்கெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் நாளைக்கு இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான இதில் வந்து மீட் பண்ணுவோம். பாருங்கள், வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நான் கீழே இறங்குறேன், பாருங்கள். அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே அந்த ஊட்டி மூணார்லாம் போன விளாக் பார்த்துருப்பீங்க. சுனிலுங்க எடுக்க வந்தேன். இல்லை அங்கே ஜனம்லாம் இருந்தாங்க, அதனால ஊட்டி மூணார் ஃபீல் வருது. இங்கே வா, எனக்கு டவுட்டு. இந்த இடம் இருக்குல்ல, இங்கே வாயேன். இந்த இடம் என்ன மலைக்கு கீழேயா? மலை கீழே போதும் அந்த பகுதி, ஒரு குழி மாதிரி இருக்குல்ல. இதோ இது இப்படி சறுக்கி விட்டா அப்படி கீழே போயிடுவோமா? கண்டுபிடிக்க முடியாதா நம்மள? அப்போ இதுமேலாம் பாம்பு ஏறி வருமா? பா, ஆனால் திருச்சியில் மலையாம். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? பாருங்க, ஏதோ டன்னல் வாட்டர் ஃபால்ஸ் தான். டன்னலில் ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குமா? வாங்க போய் பார்ப்போம்.
நாங்கள் அப்படியே அந்த டனல் போயிட்டு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாலே லார்ஜஸ்ட் ஜிப்லைன் வந்து இருந்துச்சு. அது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் சுனிலும் போனோம். ஒருத்தருக்கு 600 சொன்னாங்க போயிட்டு வர்றதுக்கும். அப்போ நாங்கள் 2 பேர் 1200 ஆச்சு. ஸோ ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. போயிட்டு நாங்கள் வந்தோம். 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் வாகமூனில் வந்து இன்றைக்கி தான் மழை பெஞ்சிருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி பெய்யுதுன்ட்டு. இங்கே பாருங்கள் கிளைமேட்டை சூப்பராக இருந்துச்சு. ஜிப்லைன் முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம். பாருங்கள் செம்ம மிஸ்ட்டு. ஏ அப்பா ஏங்க மிஸ்ஸு நம்ம சைடு வருதுங்க பாருங்க. பாருங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு எல்லாம் பாருங்க. ஐயோ அம்மா செம்மையா இருக்கு. யாருமே தெரில, மறையிறோம் எல்லாரும் மறையிறோம். எப்படி சுனில் ஃபீல் பண்ணுற? ஒர்த்து செம்ம ஒர்த்து. இந்த பிளேஸ் நல்ல ஒர்த்து. பாருங்க அடி வெறுத்தனம் செம. அங்கே பாருங்க லைட் பீம்லலாம் தெரியுது பனி, எங்களை எல்லாம் மறைச்சிடுச்சு. செம்ம ஒர்த்து. அப்படியே நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு நேராக நமக்கு ரூம் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா செம்ம மழை. ஸோ அவ்வளோதான், அப்படியே சாப்பிட்டு நம்ம ரூமில் வந்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுவோம். குட் மார்னிங் கைஸ். என்னடா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பார்க்காதீங்க. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, அதனால் குளிச்சிட்டேன். நேற்று சனிக்கிழமைனால நான்வெஜ் சாப்பிட முடியல. இன்றைக்கி கன்ஃபார்ம் உறுதியாக நான்வெஜ் சாப்பிட்றோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நேற்று செம்ம மழை. அதனால் நேற்று டீசெண்டாக போன் ஃபயரில் எதுவும் நடக்கலை. அதனால் டீசெண்டாக சாப்பிட்டுட்டு மேலே வந்து தூங்கிட்டோம். செம்ம டயர்டு வேறையா, அதனால் தூங்கிட்டோம். பச்சை செம்ம தண்ணி ஜில்லு. நேற்று சொன்னேன்னான்னு தெரில, நேற்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நார்மலாக இருந்துச்சு, ஓரளவு ஓகே கோல்டு. பட் இன்றைக்கி செம்ம ஜில்லுன்னு இருக்குது. சரி வாங்க, இன்றைக்கெல்லாம் வந்து கிளாஸ் வாக் ஏதோ போகிறோமா, கிளாஸ் பிரிட்ஜு, அங்கே போயிட்டு அப்படியே அட்வென்ச்சர் தீம் போவோம். வாங்க. எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு நேராக ட்ராவலரில் ஏற போகிறோம். இப்படியே நம்ம ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நேராக நம்ம திருச்சிக்கு போகிறது தான். அப்படியே ஒவ்வொன்றும் இடத்துக்கு சுற்றி பார்த்துட்டு நேராக திருச்சிக்கு போகிறது தான். அவ்வளோதான். இனிமேட்டு வாங்க, நம்ம லாஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கோம். ஸோ வாங்க சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கு, கட்டிகிட்டு இருக்காங்க.
ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் தீம் பார்க்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டு இருந்துச்சு, அது கீழே தான் நம்ம தீம் பார்க் இருந்துச்சு. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். டெம்பரரியாக மாற்றம் ரெண்டு பஸ்ஸில் கூட்டம் போகுது, யாரும் இல்லை. வெளியிலிருந்து வரலாம் டிவியை பார்த்துட்டு எவனும் வரமாட்டாங்க இல்லை கூட. நல்லா இருக்கு. மேலே ஏறுறத பாருங்க எப்படி ஏறுதுன்ட்டு. இப்படி ஏறுது. காஃபி ஷாப். லைட் ஷோ இங்கே தான் நடக்கும் போல. ஒரு காஃபி ஷாப். இது பேர் வாகமூன். ஓகே, இவ்வளோ நாளாக என் வாயிலே நுழையில, இப்போ நுழைஞ்சிருச்சு. வாகமூன். வாங்க மூன் வாங்க. இங்கே பாருங்க, மிஸ்ட்டு நேற்று வரும். அதான் நேற்று மாதிரி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நேற்றானா சம்மது. நல்லா இருக்கு. வாங்க மேலே அங்கே வியூ இருக்குது, அது மேலே ஏறி நம்ம பார்ப்போம். வாங்க, தோ இங்கே இருக்குது, இங்கே ஏறி வருவோம். வாங்க. மிஸ்ட்டு தான், சுற்றி மிஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ வாங்க மேலே ஏறி பார்ப்போம். வாவ், மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். என்ன பார்க்குற? என் ஃபோனில் குவாலிட்டி இல்லை, உன் ஃபோனில் வேணால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். மேலே போயிட்டு மழை பெய்யுமான்னு தெரியலையே. வாவ், வா வா வா, மேலே ஏறு மேலே ஏறு. நல்லா தான் இருக்கு. பார்த்து கால் பார்த்து வை.
பாருங்க மழை பெய்ய தான் போகுது போல. ஒரு பெஸ்ட் வியூ பாயிண்ட் போவோம் வாங்க. மிஸ்டேக் ஏற்ற சூப்பராக இருக்கும். போட்டிங் வாவ். ஐயோ மிஸ்ட்டு மறைக்க போது டக்குன்னு பாருங்க. அதான் மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. நிறையா சாப்பிட்ற கடையாக இருக்குது ஸ்டோர்ஸ், அதனால் ஈஸி தான். போறியா என்ன போலாமா? சரியா வேணா பயமா இருக்கு. பயமா? அவ்வளோதான் ஹைட்டா எப்படி இருக்கும்? நைட் ஆனால் ஸ்பைடர்மேன் தான். பேட்மேன் ஆகிறது முன்னாடி பேட்மேனாக இருந்தேன் 3 மணிக்கு. இப்போ ஸ்பைடர்மேன் தான். ஸோ ஸ்பைடர்மேனாக பழக்கம் தான். போமா சரி நான் 350 ரூபா. அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஸ்விங் போகிறோம். ஸோ சுனில் 15 வயசுனால 2 பேர் ஜோடியாக போகணுன்னாங்க. நான் 18. ஸோ அதனால் 2 பேர் அதில் நான் ஒருத்தன் போகிறேன். ஸோ மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா 800 ரூபா ஆச்சு. வாங்க போவோம். சரி வாங்க போவோம். ஒன்றுமே தெரியல. ஜெயின் ஸ்விங்கு ஜெயின் சைக்கிள் 2மே போகிறோம். ஓகேவா? ஸ்கை சைக்கிளும் ஜெயின் வில்லும் 2மே போகிறோம். நீ தான் காட்டணும். அப்படியே காட்டணும். இதுவும் இந்த மேலே ஒரு சைக்கிள் அதுவும் போகிறோம். இந்த மாதிரி தான் போவோம். நெக்ஸ்ட்டு நானும் சுனிலும் தான் போனோம். கொஞ்சம் அந்த ஃபியர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நானும் சுனிலும் ஸ்கை சைக்கிள் போனோம். அதில் நான் ஃபஸ்ட்டு கூட நார்மலாக போயிட்டு வந்துட்டேன். சுனில் போகும்போது மட்டும் நான் கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டுவேன். அது ஏன்றது நீங்களே பாருங்கள். கரெக்டாக சுனில் ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்து அவன் மேலே அடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது சூப்பராக தெரிஞ்சிச்சு. அதை தான் வந்து ஹைலைட் மூமெண்ட்டுன்னு சொல்லி சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நேராக சாப்பிட போகிறோம். வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டாச்சு. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். இப்போ நேராக குமளிக்கு போகிறோம் பர்ச்சேசிங்காக. மலைக்கு கீழே வாங்க பயணிப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சகோவை பிடிச்சிட்டோம் பாருங்கள். காட்டில நியூ ஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணோம் பசங்களுக்கு. 8S கைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு
இப்போ நேராக சாப்பிட போகிறோம். மலையோட இதாக இருக்கும், குமுளியில் இருக்கும். சபரிமலை போனவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இடம். குமுளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நேராக சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு தான். வாங்க சேர்ந்து போகலாம். வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நேராக திருச்சிக்கு தான் போகிறோம். கோல்டு காஃபி குடிக்கிறாப்புல. எப்படி இருக்கு? ஓகே, பாய். ஹலோ கைஸ், இன்னைக்கு காலைல திங்கட்கிழமை 1:27 மணி வந்து 1:27 வந்துட்டோம். ஸோ நேராக வீட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த இடத்தோட நான் எண்டிங் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.